அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியின் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து சப்பாவுடைய வல்லமை எங்கள் மத்தியில் அனுப்பி கர்த்தர் நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, நீங்கள் நல்லவர், நல்ல அதிசயமான காரியங்களை நடப்பிக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இயேசுவே, நீர் எவ்வளவு பெரிய அதிசயங்களை எங்கள் நடுவில் நடப்பிக்கிற தேவனே, உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய மகிமையை வெளிப்பட செய்து இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சியின் மூலமாய் எங்கள் நடுவில் நீர் உலாவும்படி உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கே இந்த துதியும் கனமும் மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்குள்ளே நாங்கள் இதை தெரிவிப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியினுடைய இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அற்புதமானவர். இந்த இதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் வாசித்து கேட்பீர்களேயானால் உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, ஓர் ஆண்டில் ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிக்கிறதாக உங்களுக்கு காணப்படும். ஆகவே இது ஒரு அதிசயம். ஆகவே நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை நீங்கள் போட்டு கேட்கலாம். அப்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு வேதத்தை ஓராண்டு வாசிக்கிறது முடியுமல்ல, எத்தனை முறை வேணுமானாலும் வாசித்து முடித்தோம் என்பதல்ல. அதில் சொல்லப்பட்ட அற்புதங்கள், அதிசயங்கள், ஆலோசனைகள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக மாறும். இது இவர்கள் தான் படிக்க வேண்டும், அவர்கள் தான் படிக்க வேண்டும் என்பதல்ல, எல்லாருமே கேட்கலாம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனுள்ளதாக இருக்கும். வியாதி நேரத்திலோ, துன்ப நேரத்திலோ, தோல்வி நேரத்திலோ, பயிற்சிகளுக்கு புறப்படுகிற நேரங்களிலோ, உங்களுடைய பிரயாணங்களிலும், எல்லாவற்றிற்கும், குடும்ப சூழ்நிலைகளிலே, கணவன் மனைவி உறவுகளிலே, வேலை அலுவலகத்தில் உள்ள எல்லாருடைய வாழ்க்கை காரியங்களிலும் இது சிறப்பானதாக உங்களை வழி நடத்தும். இதாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இது கர்த்தருடைய வேதத்தை நேரடியாக நீங்கள் அதை கேட்கும் பொழுது, இன்னொருவர் சொல்லுகிறதை விட அந்த வேத வசனத்தின் வார்த்தைகள் உண்மையாய் நீங்கள் அதை கேட்கும் பொழுது ஒரு பெரிய மகிமை உண்டாகும். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அழைக்கிறோம். தொடர்ந்து இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் இதை கேட்டு பயன்பெறுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை காணுங்கள். இன்றைக்கும் நான் வாசிக்க போகிற அந்த பகுதியை நீங்கள் கேட்பீர்களானால், போய் சொல்லுகிறவர்கள், தரித்திரர்கள், மூடர்கள், தகப்பனை மதியாதவர்கள், கடும் கோபத்துக்குள்ளே இருக்கிறவர்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விரிசல்கள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இதிலே நான் பார்க்க முடிகிறது. கள்ளத்தராசுகள், இந்த விதமான திரளான காரியங்களை இந்த நாளிலே நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைக்கும் வாசிக்கிற வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. ஆத்தும அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல. கால் துரிதமான தப்பி நடக்குகிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். தரித்திரனோ தன் சிநேகிதனில் நெகிழப்படுவான். பொய் சாட்சிக்காரன் ஆக்கணிக்கு தப்பான். பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தாய் அநேகர் வருந்தி கேட்பார்கள். கோடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். தரித்திரனே அவனுக்கு சகோதரனை எல்லாரும் பகைத்திருக்கிறார்கள். எத்தனை அதிகமாக அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவளுடைய வார்த்தைகள் அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான். புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். பொய் சாட்சிக்காரன் ஆக்கணிக்கு தப்பான். பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். மூடனுக்கு செல்வம் தகாது. பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம். அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கி விழ பண்ணும். அசதியானவன் பட்டினியாக இருப்பான். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை சிற்றை செய்ய, ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டாதே. கடுங்கோபை ஆக்கணைக்குள்ளாவான். நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்நிய காலத்தில் ஞானமுள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையை தயை, பொய்யனை பார்க்கலும் தரித்திரன் பாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானதை, அதை அடைந்து திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள்ள அவன் அறிவுள்ளவன் ஆவான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துருத்தி விடுகிறவன் லட்சியம் அவமானத்தை உண்டாக்குகிற மகன். என் மகனை அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதங்களை நீ கேளாதே. பேலியாளன் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான். துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விளங்கும். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகு அடிகளும் ஆயத்தமாக இருக்கிறது. அதிகாரம் 20. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானமாக மொழி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவன் ஞானவான் அல்ல. ராஜாவின் உருக்குதல்கள் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம். அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கு துரோகம் செய்கிறான். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மென்மை. மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்ளுவான். சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. புத்திமானோ அதை முண்டெடுப்பான். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நியாயசனத்தில் வீட்டிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவம் வர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்காலம் ஆகிய இரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தருத்தரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். கொள்ளுகிறவன் நல்லதல்ல என்பான். போய்விட்ட பின்பு மெச்சிக்கொள்வான். பொண்ணு மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுண்ட ரத்தினம். அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள். அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள். வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும். பின்பு அவனுடைய வாய் பற்களால் நிரப்பப்படும். ஆலோசனையால் எண்ணங்கள் சிறப்படும். நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. தூட்டி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனுடைய களவாதே. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிகருடைய தீபம் காரில் அணைந்து போகும். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். வெவ்வேறான நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கள்ளத்தராசு நல்லதல்ல. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வதைப்படி பரிசுத்தமானதை விளங்குறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளை உருட்டுவான். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். தயவும் சத்தியம் ராஜாவை காக்கும். தயினால் தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமும், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தின் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். அதிகாரம் 21. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நிற்கால்களைப் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கல் நீதியும் நியாயமும் செய்கிறது கர்த்தருக்கு பிரியம். மேட்மையான பார்வையும் அகந்தியான மனமும் உள்ள துன்மார்க்கன் போடும் வெளிச்சம் பாவமே. ஜாக்கிரதையுடைய நினைவுகள் செல்வத்துக்கு பதறனுடைய நினைவுகள் தருத்துறதுக்கு ஏதுவாகும். பொய்யினாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிற விடுகிற சுவாசம் போல் இருக்கும்.
துன்மார்க்க நியாயந்தைய மனதில் இருக்கிறபடியால் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையிலே செம்மையானவர். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கல வீட்டின் மேல் ஒரு மூலையை தங்கியிருப்பதை நலம். துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் தன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. பரியாசக்காரனை தண்டிக்கும் பொழுது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும் பொழுது அறிவடைவான். நீதிபரர் துன்மார்க்குடைய வீட்டில் கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்துப்படுவார். ஏழைகளின் கூக்குரலுக்கு தன் செவி அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்க மாட்டார். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நியாயத்திருப்பது நீதிமானுக்கு சந்தோஷம், அக்கிரமக்காரருக்கு அழிவுமாம். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்திலே தாபரிப்பான். சிற்றின் தரத்திரன் ஆவான், மதுபானத்தை எண்ணெயும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யன் ஆவதில்லை. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். வேண்டிய திரயமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்துண்டு, மூடனும் அதை செலவழித்து போடுகிறான். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானம் உள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் தவின அரணை இடித்து போடுவான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அகங்காரமும் இடம்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதனால் அவன் ஆசை அவனை கொல்லும், அவன் நாள்தோறும் அவனை இச்சிக்கிறான். நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்தோம், செபிப்போம். மகா கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் இயேசுவே, உம்முடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து உம்முடைய கிருபையை வெளிப்பட செய்ததுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.